இன்றைய நாள் கர்த்தருடைய வார்த்தை யோவான் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். ஆம் தேவ பிள்ளைகளே, 38 வருஷம் முடவனாய் இருந்த ஒரு மனுஷன், எப்பொழுது நாம் சுகமாவோம் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த மனுஷன், என் வியாதி எப்பொழுது தீரும் என்று அவன் நினைத்து கொண்டு இருந்த ஒரு காலத்தை குறித்து இந்த வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அவன் என்னதான் போய் அந்த குளத்தருகில் போகணும்னு நினைச்சாலும் அவனுடைய முயற்சி வீணாய் போயிற்று. அது அவனால் ஆகாததும் முடியாததும் கூடாததுமாக இருந்தது. சம்டைம்ஸ் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் எதை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அந்த முயற்சி அது முடியாமல் போகிறதா இருக்கிறது. ஆனால் இயேசு எப்பொழுது அவனிடத்தில் வந்தாரோ, இயேசுவை அவன் எப்பொழுது பார்த்தானோ, இயேசு எப்பொழுது அவனோடு பேசினாரோ, அன்றைய நாள் அவன் சொஸ்தமான நாளாக இருக்கிறது. இந்த காலை வேளையில் இயேசு உன்னிடத்தில் வந்திருக்கிறார், உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இன்றைய நாள் நீ எதற்குள்ள சொஸ்தமாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதில் உன்னை சுத்தப்படுத்துகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, அவனுடைய விசுவாசம் பெரிதா இருந்தது. நம்ம இதே அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். என்னை சொஸ்தமாக்கினவர் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று எனக்கு சொன்னார் என்றான். அவனுடைய விசுவாசம் தேவன் சொன்னதை செய்ய வேண்டும் என்பது மாத்திரதான் இருந்தது. அதை அவன் செய்தான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான், சுகமானான். இன்றைய நாளிலும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நம்ம விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படிந்து செயல்படும் பொழுது அந்த முடவனை காட்டிலும் நாமும் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் நாம பார்க்க முடியும். அவன் படுக்கை அவன் எடுத்துக்கொண்டு நடந்தான். மற்றவர்களை குறித்து அவன் கவலைப்படவில்லை. இன்றைய நாளில் நீங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில முன்வைத்து மற்றவர்கள் உங்களை துக்கப்படுத்தி பேசின காரியங்களை குறித்து கவலைப்படாமல் இருக்கும் பொழுது இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன். God bless you.